தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, பலன் கொள்ளுங்கள். இந்த மாதத்திலே என்ன வாக்குத்தத்தத்தை தியானித்தோம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஆமென், அல்லேலூயா. அதிலே பலன் என்கிற கான்செப்ட்ல நம்ம தியானித்து கொண்டிருந்தோம். ஆமென். சங்கீதம் 84வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 84வது அதிகாரம் 5வது வசனம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. யாரு பாக்கியவான்கள்? ஆண்டவரிலே பலன் கொள்ளுகிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்குள்ள என்ன செய்கிறவர்கள்? பலன் அடைகிறவர்கள், பலன் கொள்ளுகிறவர்கள் தான் யாரு? பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, வேத புத்தகத்திலே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே முழுவதும் நீங்க வாசித்து பார்ப்பீர்களே, ஆனால் அங்கே விசுவாச வீரர்களுடைய பட்டியல் நிறைந்திருக்கிறது. விசுவாசத்தினாலே அவர்கள் சாதித்தார்கள். ஆமென். நிறைய சாதனையாளர்களை வேதம் நமக்கு முன்பாக அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே ஆமென் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். நோவாவை குறித்து, ஏனோக்கை குறித்து, ஆபிரகாமை குறித்து, சாராளை குறித்து, ஈசாக்கை குறித்து, யாக்கோபை குறித்து, இப்படி நிறைய விசுவாச வீரர்களுடைய பட்டியல் அந்த 11ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இவர்களெல்லாம் சாதாரண மனுஷர்கள் அல்ல, இவர்கள் சாதித்தவர்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நாள் நம்மளை உயிரோட வச்சிருக்கிறாரோ அவ்வளவு நாள்ல எதையாவது சாதிக்க வேண்டும். அப்படிதான் அந்த விசுவாச வீரர்கள் இருந்தார்கள். அவர்கள் வெறும் விசுவாசிகளாக அல்ல, சாதனையாளர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆமென். அதை குறித்து நம்ம 11ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்களை வாசிங்க. விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், முறியடித்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எவ்வளவு சாதனை பண்ணியிருக்காங்க பாருங்க. அல்லேலூயா. ஆமென். நிறைய சாதனை பண்ணி இருக்கிறாங்க. ஆமென். சிங்கங்களின் வாய்களை என்ன செய்தார்கள்? கட்டினார்கள். அக்கினியின் கோரத்தை என்ன செய்தார்கள்? அணைத்து போட்டார்கள். இப்படி தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த பட்டியல் இருக்கிற விசுவாச வீரர்கள் நிறைய காரியத்தை சாதித்தார்கள். ஏதோ சாப்பாடு கிடைக்குது, சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு மொபைலை நோண்டிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை அல்ல. அது தேவனால அருவருக்கப்படுகிற வாழ்க்கை. அருமையானவர்களே, உழைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். உழைக்க வேண்டும், தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், தேவனுக்காக வாழ வேண்டும். ஆமென். இதெல்லாம் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, இந்த சாதனையாளர்கள் நிறைய சாதனைகளை செய்தார்கள். ஆமென். நான் சொன்ன மாதிரி சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் கோரத்தை அவித்தார்கள், அப்புறம் ஆமென் பட்டயத்துக்கு தப்பினார்கள். ஆமென். இதெல்லாம் செஞ்சாங்க. நிறைய சாதனைகள் சாதித்தவர்களை வேதம் நமக்கு பட்டியலிட்டு காட்டுகிறது. ஆனா அதே நேரத்தில் சாதனையிலே சில வேதனைகள் இருக்கிறது. சாதனையில என்ன இருக்கு? எப்பவுமே இந்த சாதிக்கிறவங்க கிட்ட போய் நீங்க பேட்டி எடுத்தீங்கன்னா என்ன இருக்கு? நிறைய வேதனைகள் இருக்கிறது. ஒரு கோல்டு மெடல் முத பிடி உஷான்னு நினைக்கிறேன். பிடி உஷா தங்கப்பதக்கம் வாங்கினதா எனக்கு ஞாபகம் இருக்கு. அது கேரளாவில் உள்ள ஒரு பெண். அதுவும் பக்கத்துல இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பெண்ணுன்னு தான் நினைக்கிறேன். அவள் ஓட்ட பந்தயத்திலே, அந்த அம்மா இப்ப வயசாயிருக்கும் அவங்களுக்கு, முதலாக இந்தியா
தங்க பதக்கம், அவன் ஒரு சினிமா பாட்டு கூட பாடுவான்ல, இந்தியா தங்க பதக்கம் வாங்கினது ஒரு பெண்ணாலே அப்படிப்பாங்க. பரவாயில்ல, பார்த்தீங்களா, அதுல இருந்து நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. அப்ப முத தங்க பதக்கம் வாங்கினது யாரு தான்? அப்ப என்னுடைய மைண்ட் கரெக்டா தான் வேலை செஞ்சிருக்கு பாருங்க. அவங்களுக்கு பின்னாடி இருந்த வேதனையை கேட்டீங்கன்னா ரொம்ப, முதல்ல எப்படி ஒரு நாள் பேட்டி கொடுத்தது நான் அந்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி கேட்டிருக்கிறேன். பக்கத்து வீட்டுல ஒரு மாமரம் இருக்குமா, அங்க வீட்டு பக்கத்துல, அதுல பழம் கனிந்து விழுமா. இவங்க வீட்டுல மாமரம் இல்ல, தூரத்துல இருந்து இந்த பிடி உஷா பாத்துக்கிட்டே இருப்பாங்களாம். பழம் விழுந்த உடனே வீட்டுக்காரனும் எடுக்க வருவானா, அந்த சத்தத்தை கேட்டு அந்த வீட்டுக்காரனும் என்ன செய்வானா, எடுக்க வருவானா. ஆனா இந்த சகோதரி மின்னல், ஜஸ்ட் லைக் மின்னல மாதிரி போய் அந்த வேலையை தாண்டி குதிச்சு எடுத்துட்டு ஓடி வந்துருவாங்க. வீட்டுக்காரன் பாப்பான, என்னடா பழம் விழுந்து சத்தம் கேட்டுச்சு, என்ன இல்ல பழத்தை காணோம்னா அதுக்குள்ள அது பிடி உஷா வாயில இருக்குமா. அந்த மாதிரி தான் ஓடி பழகுனேங்கிறாங்க. அந்த மாதிரி வேகமாய் மின்னல் மாதிரி. அதுல நிறைய இந்த ரெகக்னைஸ் பண்றதுக்கு யாரும் அவங்க அந்த அளவுக்கு வசதி கிடையாது, ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஆள் இல்லை, அங்கீகரிக்க ஆள் இல்லை. இதையெல்லாம் தாண்டி தான் சாதனையை வேதனையின் மூலம் தான் ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப எந்த சாதனைக்கு பின்னாலேயும் என்ன இருக்கிறது? ஆமென், ஒரு வேதனை இருக்கிறது. விசுவாசிகள் நல்லா ஆராதித்து ஒரு ஆராதனைக்கு வர்றதே இன்னைக்கு சாதனை நினைக்கிறாங்க. அந்த காலத்துல நிறைய சாதித்தார்கள் தேவனுக்காக. இன்றைக்குள்ள பிலீவர்ஸ் என்ன திங்க் பண்றாங்க தெரியுமா? இன்னைக்கு ஒரு ஆராதனைக்கு போயிட்டா அதுவே சாதனைன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த சாதனைக்கு பின்னாலேயும் என்ன இருக்கிறதா நினைக்கிறாங்க? ரொம்ப வேதனை இருக்கிறதா நினைக்கிறாங்க. அருமையானவர்களே, இங்கே 34 வசனத்திலே அந்த வார்த்தை வருகிறது, அவர்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்திலே பலவீனத்தில். அப்போ சாதிக்கிறவர்களுக்கு, சாதனையாளர்களுக்கு என்ன இருக்குன்னு சொன்னேன்? வேதனைகள் இருக்குன்னு சொன்னேன். அதுதான் பலவீனம் அல்லது பலவீனம். ஒரு சாதனையாளனா இருக்க விரும்புகிறவன் சாதிக்க துடிக்கிறான், ஆனா அதே நேரத்தில் அவனுக்கு சில பலவீனங்கள் இருக்கிறது. சரியா? பலவீனங்களை இந்த உலகம் கொடுக்கிறது, மாமிசம் கொடுக்கிறது, சாட்டன் கொடுக்கிறான். வீக்னஸ், வீக் ஃபெல்லோங்கிறோம் இல்லையா, அந்த பலவீனங்கள். நாட் ஒன்லி பாடி வீக், ஸ்பிரிச்சுவல்ல பலவீனங்கள், ஆவிக்குரிய பலவீனங்கள். அப்ப எங்கெல்லாம் ஒரு சாதனை நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் சில நேரம் வேதனை இருக்கு. இந்த ஸ்டேஜ் ஃபியர்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்பவும் எனக்கு இருக்கு. நான் எத்தனை ஸ்டேஜ் பார்த்துருக்கிறேன், எவ்வளவு பேருக்கு முன்னாடி எல்லாம் பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். 2003 பால் தினகரன் அவர்கள் இங்க வந்து மீட்டிங் நடத்துறாங்க பெரிய சிஎம்சி கிரவுண்டில். அதுல 2வது நாள் காணிக்கைக்காக நீங்க பேசணும் அப்படின்னாங்க. எவ்வளவு பேர், ஆயிரக்கணக்கான மக்கள், விஐபிகள். எனக்கு எவ்வளவு நைட்டெல்லாம். அப்புறம் லேண்ட்லைன் 2003 நாங்கள் மேலே ஒரு கூரை வீட்டில் இருந்தோம். அப்போ அந்த அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் நாளைக்கு அண்ணன் பால்தரங்கர் அண்ணன் இருப்பாங்க, அவங்க முன்னாடி நீங்கள் காணிக்கையை பற்றி பேசி காணிக்கையை மக்களுக்கு கொடுக்க உற்சாகப்படுத்த வேண்டும் அப்படின்னாங்க. எனக்கு நான் பயம் பாருங்க, என்னடா இது, சபையில் ஒரு 100 பேர்கிட்ட பேசி பழகி போனோம். ஆனா இந்த சான்ஸ் வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டா ஆயிரக்கணக்கான பேர் நம்ம பேச்ச கேட்பாங்க. ஆனா அதே நேரத்தில் என்ன இருக்கிறது? பயம் இருக்கிறது, ஸ்டேஜ் ஃபியர் இருக்கிறது. இந்த மாதிரி சில நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டேஜ் எனக்கு பிரச்சனையே கிடையாது, இந்த ஸ்டேஜில் என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன்னா நீங்கெல்லாம்
என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறீங்க, நம்ம சொந்தக்கார பிள்ளைங்க இல்லையா? ஆனா இதே நேரம் சில நேரத்துல ஒரு நாள் அப்படித்தான் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல என்ன பேச டக்குன்னு பேச சொல்லிட்டாங்க. எனக்கு மேல் வாயும் கீழ் வாயும் ஒட்டிக்கிச்சு. உண்மையை சொல்றேன். இப்ப ரீசெண்டா லாஸ்ட் இயர் தான், லாஸ்ட் 2 years பிஃபோர் என்ன பேச வந்ததே என்னால பேச முடியல. எல்லாரும் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. கடைசியில ஒரு நிமிஷத்துல என் பேச்சை முடிச்சுட்டு நான் போய் உக்காந்துட்டேன். அருமையானவர்களே, சில நேரம் சாதனை பண்ணும்போது அதுல என்ன இருக்கலாம்? அது பலவீனமாக இருக்கலாம். ஆனா நான் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே நாளைக்கு போய் என் மேல்வாயும் கீழ்வாயும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒட்டிக்கிற கூடாது. ஓயாம தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதை சமாளிக்கிறதுக்கு தண்ணியை குடிக்க முடியாது. நம்ம இங்கன்னா தண்ணியை குடிச்சுக்கலாம். போய் எனக்கு என்னுடைய வேலை வந்தது பால்தநகரன் மீட்டிங்கில். அப்ப இப்படி வி. ராஜா அவர்கள் காணிக்கை குறித்து பேசுவார்கள். அப்படின்ன உடனே எனக்கு சில காரியங்கள் கிளிக் ஆகுது. ஏன்னா அவரு பால்தநகரன் அங்க வந்து சாத்தூர்ல மாரநாதா சர்ச்சை கட்டிக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு கொஞ்சம் பண ஹெல்ப் பண்றாங்க. அது எனக்கு ஞாபகத்துல திடீர்னு வந்தது. நான் சொன்னேன், இவங்க காணிக்கை என்பது இவர்களுக்கு மட்டும் அல்ல, இவர்கள் அந்த பணத்தை நிறைய ஊழியங்களுக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னு. யாத்திராகமம் 25 அதிகாரம் 1 வசனத்துல, என் ஜனங்கள் காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. கொஞ்ச நேரம் அந்த பிள்ளைங்க என்ன பேசுறாங்க நீ கவனிப்பமா, பேசுங்க. ஓகே, நீங்க பேசலாம். உங்களுக்கும் பேச்சு உரிமை இருக்குல்ல, பேச்சு உரிமை, எழுத்துரிமை, கருத்துரிமை. நிமிந்து பாரு, நிமிந்து பாரு, நிமிந்து பாரு, இப்படியே பாரு. ஓகேவா? சரி. அது பால்தநகரன் அவங்களுக்கு அந்த டாக்கு வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. மறுநாள் சண்டே மறுபடியும் எனக்கு ஒரு ஃபோன் வருது. நீங்க கொடுத்த டாக்கு வந்து அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் தர போறாரு, நீங்க ஸ்டேஜில் வந்து வாசல்ல அண்ணன் வரும்போது நீங்க அவரை மீட் பண்ணுங்க அப்படின்னு. அப்பதான் எனக்கு உயிரே வந்தது. ஏன்னா எது தப்பா பேசிட்டோமோ, இந்த பலவீனம் பாருங்க. அருமையானவர்களே, சில காரியங்களை நீங்கள் சாதிக்க நினைக்கும் போது அதுக்குள்ள என்ன இருக்கலாம்? வேதனை என்கிற பலவீனம் இருக்கலாம். ஆமென். ஆனா அந்த பலவீனத்தெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க இந்தியாவுக்கு வந்த எல்லா மிஷனரிகளையும் நீங்க எடுத்து பாருங்க. நாங்க 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஏமி கார்மைக்கல் அம்மையார் கல்லறையை பார்க்க போனோம். அங்க கல்லறை கிடையாது. ஏமி கார்மைக்கல் அம்மையார் அங்க வந்து அவங்க மிஷனரி ஊழியம் வந்து அவங்க ரொம்ப கலரா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. ஆனா இளம் வயதுல ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க அழகே ஒரு பிரச்சனையா இருந்துக்குன்னு சொல்லி யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நீ காப்பி பொடியை எடுத்து கையை மூஞ்சி எல்லாம் தடவிட்டு தன்னை கருப்பாக்கி கொண்டு அந்த ஊழியத்துக்கு போவாங்களா. ஆனா அவங்க எத்தனையோ 3000 அநாத பிள்ளைகளை பராமரித்தார்கள். அவங்க அன்னைக்கு வச்சிருந்த இடம் 300 ஏக்கர்ல அவங்க இடம் இருந்தது. இப்பவும் அந்த இடம் எல்லாம் இருக்கு. ஆனா கடைசி நாட்களில அவங்க இந்த மாதிரி அந்த ஊழியத்தை சாதி வைப்பதற்கு அவங்க அடைந்த வேதனைகள். அவங்க தான் ஜம்புலிங்கத்தை ஆண்டவருக்குள்ள நடத்தினவங்க. ஜம்புலிங்கம் அப்படின்னு ஒரு யூடியூப்ல ஒரு படம் இருக்கு, நீங்க டைம் தான் போய் பாருங்க. அவங்க தான் ஆண்டவருக்குள்ள நடத்தினவங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில இந்த சாதனைகளை செய்வதற்கு அவங்க நூற்றுக்கணக்கான வேதனைகளை அனுபவித்தாங்க. கவனிங்க, இப்போ நான் சொன்னேன் பலவீனம். பலம் வந்து சாதிக்க வைக்கிறது, பலவீனம் வந்து நம்மை வேதனைக்குள்ளாக்குகிறது. முகமது அலி அப்படின்னு ஒரு குத்துச்சண்டை வீரர் தான். அவதான் உலகத்திலே பெரிய குத்துச்சண்டை வீரர். உகண்டா தேசத்தை சேர்ந்தவன், உகண்டா நினைக்கிறேன். பயங்கரமான ஒரு, ஆனா அவன் ஒரு பலவீனம் இருந்தது அவனுக்குள்ள. அந்த பலவீனத்தை பயன்படுத்தி அவனுடைய சாதனை எல்லாம் வேதனையாக்கி அவனை கொன்று போட்டாங்க. இப்ப அதை என்ன பலவீனத்தை எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு நான் சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் எதுக்கு சொல்றேன்னா, பலவீனங்கள் நம்மை விழத்தள்ளுகிறது, சாதிக்க நினைக்கிற. அதனாலதான் சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்க விடக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு சந்தர்ப்பம் போச்சுன்னா என்ன செய்யாது, திரும்ப
வராது. ஒரு மீட்டிங்ல நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். அன்னைக்கு பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க, சர்ச் ஃபுல்லா இருக்கிறாங்க, பாஸ்டர்ஸ் அண்ட் பாஸ்டர்ஸ் ஒய்ஃப். அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எனக்கு தான் டைம் ஒதுக்குறாங்க. ஆனா நான் என்ன பண்ணேன், எனக்கு கீழே இருக்கிற ஒரு ஊழியக்காரரை முதல்ல சொல்லிட்டேன், அவரை போய் நான் விட்டுட்டேன். அந்த இடத்துல அவரால் அதை பிரசன்ட் சரியா பண்ண முடியல. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் பட்ட வேதனை, இப்பதான் போன மாசத்துக்கு முந்தின மாசம் தான் நான் பட்ட வேதனைக்கு அளவே இல்லை. எல்லாரும் புலம்புனாங்க, என்ன நீங்க பண்ணாம விட்டுட்டீங்களே, நீங்க இதை சொல்லாம விட்டுட்டீங்களே, இவ்வளவு மக்கள் இருக்கிற இடத்துல நீங்க இதை பிரசன்ட் பண்ணி இருந்தீங்கன்னா எவ்வளவு பேர் உங்க பக்கமா ஃபேவர் ஆகிருப்பாங்க. அதை நினைச்சு இப்ப கூட என்னால ஜீரணிக்க முடியல. ஏன்னா சந்தர்ப்பங்களை நாம் இழந்து போக கூடாது. என்ன சந்தர்ப்பங்களை இழந்துட்டீங்கன்னா அது திரும்ப சொல்லுங்க. அதனால வாலிபர்கள் எல்லாம் இப்ப இருக்கிற வயசு ஏஜ் எல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் ஏஜ். நான் அதை சொன்ன நீங்க கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க யாரும். சரி, எனக்கு ஒரு காலம் வரும், ஒரு காலம் வரும். அருமையானவர்களே, சாதனையாளர்கள் சந்தர்ப்பத்தை விடவே மாட்டாங்க. அந்த டைம், ஒரு டைம் போச்சுன்னா அப்புறம் டைம் என்ன செய்யாது, வரவே வராது. அப்ப என்ன செய்ய வேண்டுமோ அதை அந்த நேரத்திலே செய்து விட வேண்டும். சில நேரங்கள்ல ஆண்டவரே சில காரியத்தை செய்யும்படி சொல்லுவாரு. ஆனா நம்ம இருக்கிற வெக்கம், கூச்சம், பிரிஸ்டேஜ், அது இதுன்னு சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் நம்முடைய பலவீனங்கள். இதெல்லாம் நம்முடைய பலவீனங்கள். நீங்க அந்த பலவீனத்தையே சார்ந்து இருந்தீங்கன்னா ஏஜ் பார் ஆகிட்டே இருக்கும். ஏஜ் போய்கிட்டே இருக்கு. இதுக்கு நீங்க அல்லேலூயா சொல்லி இருக்க வேண்டாம். ஏஜ் என்ன ஆகிட்டு இருக்கும், பார் ஆகிட்டே இருக்கும். நீங்க சாதனையாளரா ஆகவே முடியாது. அதனாலதான் சாதனைக்கிறவங்களுக்கு ஷையே இருக்கக்கூடாது, கூச்ச சுபாவமே இருக்கக்கூடாது. அது ஒரு பலவீனம், அது ஒரு பலவீனம். அந்த டயத்தை நம்ம விட்டுறோம் அப்படின்னா மறுபடி அதை பிடிக்கவே முடியாது. அதனால சொல்ல வேண்டிய நேரத்தில் என்ன செய்து விட வேண்டும், சொல்லிவிட வேண்டும். செய்ய வேண்டிய நேரத்தில் என்ன செய்து விட வேண்டும், செய்து விட வேண்டும். இல்லை அப்படின்னா அது திரும்ப அல்லேலூயா வரவே வராது. அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. புத்தி உள்ளவர்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனா என்ன, நீ கவனிங்க, இப்போ உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னா அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால், ஆனா பயன்படுத்த நினைக்கும் போது, அங்க சாதனை பண்ணலாம் நீ நினைக்கும் போது என்ன வருது, ஏதாவது ஒரு பலவீனம். இங்கதான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சாதனையாளர்களுக்கும் பலவீனம் இருக்கு, பெரிய பெரிய சாதித்தவர்களுக்கும் என்ன இருக்கு, பலவீனம் இருக்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த சாதனையாளர்கள் என்ன செய்தார்களாம், பலவீனத்தில், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள். பலவீனத்தில் பலம் கொண்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க, பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். நீங்க இதை மறக்க கூடாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு கூச்ச சுபாவத்தினால நீங்க ஒரு காரியத்தை தள்ளி போட சூழ்நிலை வரும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு, ஓ ஹல்லேலூயா. சில காரியங்களை உங்ககிட்ட இருக்கிற ஜென்ம சுபாவம், நான் ரொம்ப ஷை டைப் பாருங்க, நான் சொல்லுவேன், என்ன அதுக்கு ஆண்டவரே ஊழியத்துக்கு அழைச்சிங்க, உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? நான் என் பாட்டுக்கு ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு என் பாட்டுக்கு உட்காந்துருப்பேன். அல்லது ஐ ஆம் ஏ ஹார்ட் ஒர்க்கர் பிஃபோர் யூ கால்டு மீ. நான் ஒரு ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப கடினமான வேலை. என்ன நான் சொல்றேன், இப்ப சொல்றேன், என்ன மாதிரி இங்க யாருமே வேலை செய்ய மாட்டீங்க, வேணா எங்க அத்தா வேணா வேலை செஞ்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் சின்ன வயசுல இருந்து. அப்புறம் பிசினஸ் பண்ணிக்கிட்டு ஏதாவது இருந்திருப்பானே, ஏனையா நீர் என்னை தெரிந்து கொண்டீர்,
என்னிடத்தில் என்ன நன்மை கண்டீர், ஏழை என்னை ஏன் அழைத்தீர், அடிமை என்னிடத்தில் அன்பு வைத்தீர், ஆவியினாலே அபிஷேகித்தீர், என்னை ஆவியினாலே அபிஷேகித்தீர், ஒருபோதும் உம்மை விட்டு பிரியாமலும் ஒரு நாளும் உம்மை விட்டு விலகாமலும் நான் உம்மோடு உறவாட வேண்டும் ஐயா, என்றும் உமக்குள் என் உயிர் வாழ வேண்டும் ஐயா. ஏசையா ஏசையா எனக்கெல்லாமே நீர். சில நேரங்கள்ல நான் ரொம்ப யோசிக்கிறது உண்டு. ஏன்னா எங்க வீட்டிலே சொல்லுவேன், நான் ஊழியத்துக்கு ஒன்றும் தகுதி இல்லாதவன், ரொம்ப ஷை. நான் இன்னொன்னு ஓப்பனா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. நானும் ஒரு தெருவில் இருந்த போது எல்லாத்திட்டையும் பழகினேன். எங்க முத கோபுரம் காலிக்கு இந்த பக்கம் ஆறுபங்காலி, இப்ப போனா கூட வாங்க தம்பி அப்படிம்பாங்க, அந்த மாதிரி பழகினேன். ஆனா அந்த பாரதி நகருக்கு வந்த பிறகு யாருக்கிட்டையுமே பழகல. அடுத்த தெருவில் யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இது ஒரு ஊழியக்காரனுக்கு தகுதியே கிடையாது. அந்த கூச்ச சுபாவங்கள் என்கிட்ட ரொம்ப இருக்கு. புலி பாஞ்சுன்னா 10 அடி பாஞ்சா இந்த குட்டி அது மாதிரிதான் இருக்கு. என்ன செய்யணும் எனக்கு தெரியல. ஆனா இப்ப வீக்னஸ் இருக்கு, பலவீனம் இருக்கு, ஒருத்தர்கிட்ட பேச முடியல. ஒரு 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 போதகருடைய அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் என் பையன் பாஸ்டரா இருக்கிறாங்க, ஒருத்தர்கிட்டையும் பேச மாட்டாங்க, ஒருத்தர்கிட்டையும் பேச மாட்டாங்க. இவன் எப்படி ஊழியம் செய்வான்? நான் நினைச்சுக்கிட்டேன் மனசுக்குள்ள, நானும் அப்படித்தான். அவங்கள்ட்ட கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. ஒருத்தர்கிட்டையும் பேச மாட்டாங்க. 4 பேர்கிட்ட பேசினா தானே. சுவிசேஷம் சொல்றது வேற, சுவிசேஷம் சொல்றது நம்ம போய் இயேசுவை பத்தி சொல்றது வேற. ஆனால் இந்த என்னது அது ஒரு பழக்க வழக்கங்கள் சொன்னாங்க, ஒருத்தர்கிட்டயுமே பேச மாட்டாங்க. இவன் பாஸ்டரா இருக்கிறான் அப்படின்னாங்க. நான் ஒண்ணுமே சொல்லல, அவன் அப்படியே இருக்கட்டும். அது அவனுடைய என்னது சுபாவம்னு சொல்ல முடியாது, அது அவனுடைய பலவீனம். நீங்க சுபாவம்னு சொல்லி தப்பிக்காதீங்க. அந்த சுபாவத்தை மாத்திரதான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. எனக்கு இது இந்த சுபாவங்க ஜென்ம சுபாவங்க, உன் ஜென்மத்திலிருந்து வெளியே கொண்டு வரதான் ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, இப்படிப்பட்ட பலவீனம் வரும்போது எல்லாத்துக்கும் இருக்கு. நானே இவ்வளவு சொல்றேன், இன்னும் நிறைய சொல்லலாம். இந்த மாதிரி ஆளுகளை தான் அவரும் பிடிச்சு வச்சுக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் இவன் யாருதான். ஆமென். ஆண்டவர்கிட்ட மோசே வழக்காடும் போது சொல்றான், நான் மந்தனாக்கும். ஏன்டா நல்லா தானே இருந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி. எபிரேயருடைய சகல கலைகளையும், எகிப்தின் சகல கலைகளையும் என்ன செஞ்சிருந்த. ஆனா இப்ப என்னாச்சு, 40 வருஷத்துல எல்லாம் மாறி ஒரு சகலகலா வல்லவன் இப்ப சகலத்திலும் ஒண்ணு இல்லாதவன் ஆகி போயிட்டான். ஆனா அவனை தான் பிடிச்ச ஆண்டவர் கூப்பிடல. அல்லேலூயா. நீங்க எந்த காரியத்துல பலவீனம் என்று உணர்கிறீர்களோ அந்த இடத்துல உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு, உங்களை பயன்படுத்துறதுக்கு தேவன் வல்லமையுள்ளவர். அல்லேலூயா. நீ எந்த இடத்துல இதுக்கெல்லாம் நான் லாயக்கு இல்லை நீ நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்துவீர், நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்துவீர். போதும், விட்டு கொடுக்காததான். நீங்க தான் நிறைய விட்டு கொடுத்துறீங்களே, நிறைய விட்டு கொடுத்துட்டுல உட்கார்ந்து இருக்கிறீங்க. அல்லேலூயா. அப்ப என்னன்னா, உன் பலவீனத்தில் என் பலன், அந்த இடத்துல பலவீனனை பலப்படுத்தி பயன்படுத்துவார். அல்லேலூயா. அதனால உங்க குணம் இப்படிதான் இருக்குது, இல்ல நீங்க கொஞ்சம் வீக்கா இருக்கீங்க, இந்த மாதிரி ஷையா இருக்கீங்க, இல்ல கொஞ்சம் ஹையா, எப்படி இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம்னா ஆண்டவர் அதை எல்லாத்தையும் சரி பண்ணி பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா.
வேதம் என்ன சொல்லுகிறது? இவர்கள் எப்படி சாதனையாளர்களாய் இருந்தார்கள்? பலவீனத்திலே சொல்லுங்க பலன் கொண்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அப்படிதான் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல பலவீனனா இருக்கிறீர்களோ, எந்த இடத்துல நீங்க வீக்கா இருக்கீங்களோ, ஷையா இருக்கீங்களோ, அந்த இடத்துல உன்னை பலப்படுத்தி என்ன செய்ய போறாரு? பலவானாய் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க. இவங்க எப்படி இந்த பலவீனத்தில பலன் கொண்டார்கள் அப்படின்னா, அந்த வசனம் 33வது வசனம் ஆரம்பிக்கும் போது விதமாய் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். இந்த எபிரேயர் நிருபம் முழுவதுமே என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஆமென். இது not your prayer life, okay, not your godly life, okay, இது by faith life. ஹல்லேலூயா. சில நேரம் ரொம்ப ஜெபிக்கிறவங்க சாதிக்கிறதே இல்லை. புரியுதா? இவர்களுக்கு ஜெபத்திற்கு ஈக்குவலா என்ன தேவை? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. விசுவாசத்தினாலே. ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஜெபத்தினாலே, உபவாசத்தினாலே எதுவுமே போடல. பாத்தீங்களா? எதை கொண்டு வர்றாரு ஆண்டவர்? விசுவாசத்தினாலே. ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தினாலே. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே என்ன நடந்துச்சு? இவர்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. விசுவாசத்தினாலே. அப்ப நான் சொல்றேன், எங்க பலவீனம் வருகிறதோ அங்கே விசுவாசம் வர வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். முதல்ல என்ன தெரியுமா? அந்த கோப்புல நம்பிக்கை என்ன தெரியுமா? முதல்ல நம்ம கடவுளை நம்புறோமோ இல்லையோ, முதல்ல நம்மளை நம்பணும். நம்ம ஆண்டவரை நம்புறோம். ஓகே, உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். உம்மை நம்பு. முதல்ல உங்களை நம்பணும். உங்களை நீங்களே நல்லா நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வரமாட்டேங்க பார்த்தீங்களா? நான் கர்த்தரை நம்புறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், முதல்ல நீங்க கர்த்தரை நம்புறதை விட பிலீவ் யுவர்செல்ஃப். அல்லேலூயா. நீங்க உங்களை நம்பினாதான் காட் வந்து உங்களை நம்புவாரு. அல்லேலூயா. என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா காடு என் மேல எப்படி நம்பிக்கை வைப்பாரு? ஏன் நம்ம மேல நம்பிக்கை வரல தெரியுமா? நம்முடைய குறைவு நமக்கு முன்னால நிற்கிறது. நம்முடைய பலவீனம், நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு முன்னாடி நிற்கிறது. இதனாலதான் நம்முடைய சாதனையில நமக்கே என்னல்ல, நான் இந்த இடத்துல தான் விசுவாசத்தை கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, நம்முடைய பலவீனம் மேல காடு, பலவீனம் கீழே, நடுவுல என்ன வரணும்? எல்லாரும் சொல்லுங்க வாய் திறந்து. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல சத்தமான ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இங்க விசுவாசம் வந்துருச்சுன்னா நீங்க சாதிப்பீங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. உங்க பலவீனம், ஆனால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வைக்கிற பலமுள்ள தேவன் மேல, பலவீனனான நான் எங்க இருக்கிறேன்? கீழே. ஆனா எனக்கும் தேவனுக்கும் என்ன தேவை? சொல்லுங்க வாய் திறந்து. விசுவாசம் வந்துருச்சுன்னா பலவீனனும் எப்படி மாறிடுவான்? முடியாதவனும் முடியாம மாறிடுவான். சின்ன பிள்ளைகள் கவனிங்க. லிசன் கேர்ஃபுல்லி டு மீ. ஹலோ. அவன் ஒன்னாலையும் சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமா. நீ அவங்கள மாதிரி படிப்பு வரல, இவனை மாதிரி டிராயிங் வரல, இவனை மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் வரல, இப்படியெல்லாம் நீ பலவீனத்தை நீ உணரும் போது தேவனால் எல்லாம் கூடும் என்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள வர வேண்டும். ஹல்லேலூயா.
விசுவாசம் வந்துருச்சுன்னா பலவீனம் பலவானாய் மாறி விடுவான். அதனாலதான் நம்ம பலன் கொள்ளுகிறவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம மாற வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சாராளை குறித்து எபிரேயர் 11:11 வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணின உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்தாள். ஹல்லேலூயா. சாராளும் விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி ஆமென் பலனடைந்தாள். ஆல்ரெடி அவ யாரு? பலவீன பாண்டம். ஆனால் விசுவாசத்தினாலே பலனடைந்தாள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. நல்ல பிள்ளைங்க சத்தமா சொல்லுங்க. ஆமென். விசுவாசத்தினாலே சாராள் என்ன செய்தாள்? பலனடைந்தாள். ஹல்லேலூயா. அப்ப சாராளை பலப்படுத்தினது என்னது? ஆனால் சாராள் ஆல்ரெடி எப்படி இருந்தாவ? பலவீனமா தான் இருந்தா. ஆனால் அவளுடைய சோர்ஸ் எதுவும் அவளை பலப்படுத்தல. கவனிங்க, சில நேரம் நமக்கு எந்த சோர்ஸ் இல்லாம நீங்க தனியா என்ன பண்ணுவீங்க? யாருமே உதவிக்கு இல்லை, எந்த சப்போர்ட்டும் இல்லை, கையில பணமும் இல்லை. இதே போலதான் சாராள் நிற்கிறான். அவருடைய சரீரம் நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டு இருக்கு? பலவீனப்பட்டு ஏஜ் கூடிக்கிட்டே இருக்கு, வயசு கூடிக்கிட்டே இருக்குது. மெடிக்கல் படி அல்லது அவளுடைய மைண்ட் படி ஒண்ணுமே அங்க இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க என்ன செய்தாளாம்? பலன் அடைந்தாள். கலகல தட்டி கத்தரை மேம்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அப்ப தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய பலவீனம், உங்களுடைய வீக்கெல்லாம் வச்சுக்காங்க, இருக்கட்டும். எவ்வளவு பலவீனம் பயப்படாதீங்க. எல்லா பலவீனத்தையும் மாற்ற பலமுள்ள ஒருவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐயா நான் ரொம்ப பலவீனம் ஐயா, பரவாயில்லையா. ஆமென். கிதியோனை ஆண்டவர் அழைக்கும் போது, ஐயோ நான் எப்படிப்பட்டவன், நான் ரொம்ப குறைவுள்ளவன், சின்ன கோத்திரம் உள்ளவன். ஆண்டவர் சொல்ற, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வாங்குறாரு. நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட மட்டும் நீங்க போயிட்டீங்கன்னா எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. உங்ககிட்ட என்ன பலவீனம் இருக்குன்னு நீங்க நினைச்சு 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 அதையே எண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. அவள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி தன்னுடைய பலவீனத்தை எண்ணவில்லை, தன்னுடைய வீக்னஸை எண்ணவில்லை. எதை எண்ணினாள்? ஆமென். வாயை திறந்து சொல்லுங்க. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நான் இந்த 2 மாசத்துக்கு 9 ஞாயிற்றுக்கிழமைக்கும் ப்ரோக்ராம் போட்டிருக்கேன். ஆனா எனக்கு தெரியும் நிறைய பேர் ஒத்துழைக்க மாட்டாங்க. ஆயத்த ஜெபத்துக்கு ஏதோ யார் பேர் வரமாட்டேங்கிறீங்களே. இவர் சொல்லி நான் கேட்கறதா? இதுதான் உங்களுக்கு, வேற எல்லாம் ஒன்றும் இல்லை, டைம் எல்லாம் இருக்கு. பாஸ்டர் சொல்லி நான் கேட்பேனா அப்படின்னு நீங்க இருக்கிறீங்க. எனக்கு நல்லா தெரியுது. நான் அதை எதுவுமே யோசிக்கல. ஆண்டவர் ஒரு நாள் வீட்டில் இருந்தேன், போன மண்டே நீ ஆஃபீஸுக்கு போய் ப்ரோக்ராம் போடு. எல்லாத்தையும் ப்ரோக்ராம் போட்டு டைரியில் எழுதி வச்சிட்டேன். ஆனா நிலைமையை பார்த்தீங்கன்னா, சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, ஒத்துழைப்பாங்களா மக்கள்? அந்த கேள்வி வருது. ஏன்னா தீபாவளி மீட்டிங் நான் வர சொல்லிட்டு யாருமே அதை பத்தி நீ என்ன சொல்றது நான் என்னைய கேட்கறதுன்னு இருந்துட்டாங்க. இதெல்லாம் என்னுடைய மனதை பாதிப்புக்குள்ளாக்கி விட்டது. அப்ப இந்த சபையை வைத்து இதெல்லாம் நடத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி, அதாவது பலவீனம் தானே, நடத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்தது. இப்பதான் இந்த மாச வாக்குத்தத்தம் எனக்கு முன்னால வருகிறது. எல்லாரும் சொல்லுங்க, என்ன வாக்குத்தத்தம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஆமா, வந்து நின்னா சகோதரர் பக்கம் ஆள் இல்லை, சகோதரிகள் பக்கம் ஆள் இல்லை. இன்னைக்கு பாட்டு பாட எத்தனை பேர் இருந்தாங்க பாருங்க. சரி, இதெல்லாம் ஒரு சூழ்நிலைகள். இது என்ன ஆக்கும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, உங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒரு பொறுப்புல இருந்து
நீங்க ஒரு டீச்சரா இருந்து அன்னைக்கு ஸ்டூடெண்டே வரலன்னா எப்படி இருக்கும்னு பாருங்க. நீங்க ஒரு சூப்பர்வைசரா இருந்து அன்னைக்கு ஒர்க்கரே இல்லைன்னா, அவங்க ஒன்றும் கேட்கலன்னா, சொல்லு பேச்சு கேட்கலன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்க ஒரு மேனேஜரா இருந்து உங்களுக்கு கீழே இருக்கிற வேலைக்காரங்களெல்லாம் நீங்க சொல்லுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, அவர் சொன்னா அவர் சொல்லிட்டு கிடக்கட்டும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அது போலதான் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய சொல்லு பேச்சு கேட்கலன்னா எப்படி அவன் ஃபீல் பண்ணுவானோ, அதே போலதான் சில நேரம் ஒரு போதகர் புல்பீட்ல நின்று ஃபீல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருகிறது. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் சாயங்காலம் ஒரு கூட்டம் அனௌன்ஸ் பண்ணுவேன், நீங்க எத்தனை பேர் வருவீங்க? அதை பத்தி நீங்க மைண்டே எடுக்க மாட்டீங்க. இப்ப நிறைய பேர் தாய்மார் கூட்டத்துக்கு வர்றது கிடையாது. இப்ப கொஞ்சம் வசதி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நான் இதெல்லாம் ரொம்ப சின்சியரா இருப்பேன். அதாவது கண்டுக்காம விட்டுருக்க முடியாது என்னால. அது எனக்கு ஒரு பலவீனத்தை உண்டாக்கும், அது வீக்னஸ் உண்டாக்கும். எப்படி சபையை நடத்திட்டு சாதிக்கிறது இந்த மக்கள்கிட்ட அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு காலையில ஃபுல்பீட்ல வர்றது வரை எனக்கு இருக்குது. ஆனா இந்த நேரத்துல தான் தேவன் இந்த மானேஸ்வரில் போய் அங்க ஒரு பிளான் சொன்னேன். அங்க ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க கொஞ்சம் பேர் தான், ஆனா மன நிறைவா இருக்கும் அங்க. ஹல்லேலூயா. அங்க என்ன பண்ணலாம், கிறிஸ்துமஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன். எது சொல்றத கவனிங்க. இப்ப எந்த சோர்ஸ் கம்மியா இருக்குது, சப்போர்ட் பண்ற கம்மியா இருக்கிறாங்க, சொன்ன கீழ்ப்படுகிறவங்க இல்லை. ஆனா 9 மாசம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட, நல்லா கவனிங்க, நீங்க எத்தனை பேர் வருவீங்கிறதுக்காக நான் பிளான் பண்ணல, நான் கர்த்தரை நம்பி பிளான் பண்ணி இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே. ஏன்னா மாசத்துல ஒரு நாள் வைக்கிற துதி ஆராதனைக்கு நிறைய பேர் வர மாட்டேங்கிறீங்களே, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலையே. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படியே விட்டுருங்கிற எண்ணம் வரல பாருங்க. ஹல்லேலூயா. அவங்க போக்கில் விட்டுருவோம். அது எதுக்கு அவங்க சர்ச்சுக்கு வராங்களா அப்படின்னு விட்டுருவோம். அப்படின்னா ஆண்டவர் அப்படி இருக்க விடுறது இல்லையே. நீ கொஞ்சத்துல கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை அப்படித்தானே சொல்றாரு. அப்ப நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. ஒரு காரியத்தை அனௌன்ஸ் பண்ணா ஒத்துழைக்கிறவங்க இல்லை, உடனே கீழ்ப்படுகிறவங்க இல்லை. உடனே எங்க வீட்டில் சொல்லுவாங்க, உங்களுக்கு எல்லாரும் உங்க பின்ன வரணும் அப்படிம்பாங்க. இல்லை இல்லை, நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, நம்ம ஒரு அறிவிப்பு ஒரு காரியத்தை கொடுத்தோம்னா, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம்னா அதுக்கு ஒபே பண்ற கொஞ்சம் பேராவது இருக்கணும்ல, கொஞ்சம் பேராவது இருக்கணும்ல. அருமையான. அப்ப எப்படி நீங்க எதை வச்சு நீங்க பிளான் பண்ணுவீங்க? இங்கதான் பெய்த்து வேலை செய்யும். இல்லையா சொல்லுங்க, இங்கதான் எது வேலை செய்யும்? விசுவாச வேலை. இப்ப பாருங்க, தேவன் எல்லாம் வல்ல தேவன், தேவனால கூடாத காரியம். மனுஷன் யாரு? பலவீனன். இவன் நினைக்கிறான் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடத்த முடியுமா, என்னால ஒரு வீடெல்லாம் கட்ட முடியுமா, ஒரு கார் வாங்க முடியுமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நான் என்ன நினைப்பேன், இந்த மீட்டிங் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண இதை சக்சஸா நடத்தி முடிக்க முடியுமா? இப்போ 9வது நாளைக்கு நாளை கழிச்சு 9வது 12 மணி நேர ஜபம் காரியாபட்டியில, இதெல்லாம் எப்படி நடத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதுதான் பலவீனம். இந்த பலவீனம் நமக்குள்ள எல்லாருக்குள்ள வரும். நீங்க எல்லாரும் அவங்கவுங்க ப்ரொஃபைல்ல உங்களுக்கு வரும். எனக்கு நான் போதகராய் பணியாற்றுகிறதுனால எனக்கு இப்படி வருது பலவீனம். ஆனா உங்களுக்கு, நீங்க ஒரு சூப்பர்வைசரா இருந்தா, ஒரு கம்பெனி வச்சிருந்தீங்கன்னா, அல்லது ஒரு பிசினஸ் பண்ணீங்கன்னா, கஸ்டமர் வருவாங்களா, பிசினஸ் நடக்குமா? நாங்க போகும்போதெல்லாம் பாருங்க, இந்த கரும்பு சாறு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த போதகர்கள் எங்க கரும்பு சாறுனாலும் நிறுத்திடுவாங்க. ஆனா இந்த கூலிங் டைம்ல கரும்பு சாறு கடை ஒரு நாள் போன, ஒரு கடை கூட என்ன செய்யல, திறக்கல. அது அவனுக்கு சேலஞ்ச். அது அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. கரும்பெல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க, கூலிங் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, யார் வந்து கரும்பு சாறு குடிக்க? அப்ப அவன் என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பான் பாருங்க. ஒரு பிசினஸ் பண்றவன் என்ன யோசிச்சுக்கிட்டு இருப்பான் பாருங்க. இப்படிப்பட்ட நேரங்கள்ல தான் நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை பவுல் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு? என்னை, எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், கிறிஸ்துவினாலே. அப்ப கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு நடுவில் வாட் வி நீட்? விசுவாசம். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் பார்த்துக்க வருயா. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் செய்ய முடியுமா? ஆண்டவர் பார்த்துக்குவாரு. ஹல்லேலூயா. மாநகரில போன முறை 35 சாரீஸ் எடுத்து கொடுத்தோம். இப்ப அந்த கேட்டா, பாஸ்டர் ஒரு 80 சாரீஸ் எடுத்து தருவீங்களா? இல்லம்மா என்னால 50 வேணா எடுத்து தரமா. அப்போ வரும்போது இன்னும் 10-20 சேர்த்து எடுத்துட்டு வாங்க. அந்த பிள்ளைய சொல்றாங்க,
நான் என்ன செய்வேன், சாரி கடையை வச்சிருக்கேன் நான். 50 தாரங்கிறேன், அது 10 தான். இன்னும் வரும்போது கூட வரும்போது 10 20 சேர்த்து எடுத்துட்டு வச்சு, அப்ப சாரி குடோன் வச்சுட்டேன்னு நினைச்சிட்டாங்க போல இருக்கு. அப்போ இந்த மாதிரி சேலஞ்ச் நமக்கு வருது. அப்ப அதுக்கு பட்ஜெட் போட்டு பாடுங்க எவ்வளவு வரும். ஆனால் தேவன் எல்லாம் செய்ய வல்லவர். நல்லா நல்லா ஓ ஹல்லேலூயா. அப்ப எனக்கு இல்ல, எல்லாத்துக்குமே சொல்றேன், நமக்கு இதெல்லாம் யோசிக்கும் போது இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு எண்ணம் வரும்போது என்னுடைய ப்ரொஃபைல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும், உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஆனா இதெல்லாம் செய்ய முடியுமான்னு ஒரு கேள்வி வரும்போது இங்கதான் நீங்க தேவனை நடுவுல கொண்டு வர வேண்டும். ஆமென். இப்ப நீ சொல்லணும், என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்ய என்ன இருக்கிறது? பலன் இருக்கிறது. இப்ப சாராளுக்குள்ளே அந்த பலவீனம் மாறி ஒரு பலன் வருகிறது. அவள் என்ன நினைத்தாள்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், ஹல்லேலூயா என்று எண்ணி அவள் கற்பம் தரிக்க என்ன செய்தாள்? பலன் அடைந்தாள். பெற்றெடுக்கிற பலன். not only baby, blessing நம்ம பெற்றெடுக்க வேண்டும். நீங்கள் வீடு இல்லாதவர்கள் வீட்டை பெற்றெடுக்க வேண்டும். எந்த ஆசீர்வாதம் இல்லையா அதை நீங்க டெலிவர் பண்ணி எடுக்கணும். அதுக்கு must need faith. ஹல்லேலூயா. இப்ப என்ன ஆகுது? இந்த விசுவாசம் இடையில வந்த உடனே, இந்த விசுவாசம் தேவனுக்கும் எனக்கும் நடுவே இந்த ஃபெய்த் வந்த உடனே அது என்ன செய்து? என்னுடைய பலவீனத்திலே பலனை கொண்டு வந்து விடுகிறது. உடைய குறைவுகளிலே நிறைவை கொண்டு வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. உங்களுடைய தேவையெல்லாம் சந்திக்க வைக்கிறது. இப்ப நீங்க உங்களை நம்பி கணக்கு போடக்கூடாது. ஹல்லேலூயா. என்னமா சொல்லுவாங்க ஒரு பழமொழி, எதையோ நம்பி எதையோ போடக்கூடாது. ஞாபகம் இருக்கா? இருக்காவது கடையை விரிக்க கூடாது, ஏதோ சொல்லுவாங்கல்ல. ஆமா, காற்றை கவனிக்கிறவன் காற்றை நம்பி நீ விதைக்க கூடாது, கர்த்தரை நம்பி நன்மை செய்ய. ஹல்லேலூயா. இங்கதான் நமக்குள்ள என்ன வரணும்? நமக்கும் தேவனுக்குள்ள என்ன வந்துடணும்? விசுவாசம் வர வேண்டும். இந்த விசுவாசம் என்ன ஆக்கும் அப்படின்னா, உங்க பலவீனத்திலே உங்களை பலனாய் மாற்றும். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் வேலை செய்யறதற்கு நீங்கள் பிரார்த்திக்கண்டா. do not take fast. நீங்க ஜெபம் பண்ண வேணாம், நீங்க ஃபாஸ்டிங் பண்ண வேணாம். குட் நியூஸா பாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, கிறிஸ்துமஸ் ஒட்டி நினைக்கிறீங்க. ஆனா should be still நீங்க விசுவாசத்தில் நிற்கணும், இருக்கணும். ஹல்லேலூயா. நூற்றுக்கு அதிபதி இயேசுநாதரை கூப்பிட வர்றான். அவளுடைய மகள் அவனுடைய மகளை என்ன செஞ்சிட்டா? வியாதியா கிடக்குறான்னு என்ன செய்யறான்? போதகரை கூட்டிட்டு வர்றான். கூட்டிட்டு வர்ற போதே ஒரு பெரிய கிரௌட் ஆயிடுச்சு. ஆண்டவர் வர லேட் ஆயிடுச்சு. உடனே ஒருத்தன் சொல்றான், உன் மகள் என்ன செய்தாள்? மரித்து போனாள். போதகரை பாருங்க எப்படி எப்படி எல்லாம் செய்தி கொடுக்குறான். உடனே ஆண்டவர் உடனே அடிச்சாரு பாருங்க. இவன் வாயிலிருந்து வர்றதுக்கு முன்னாடி, ஐயோ போச்சே இயேசுவே நீங்களே என்ன கைவிட்டீங்களே அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி டக்குன்னு இவன் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டுக்கிட்டாரு. இவன் இயேசுநாதர்கிட்ட சொல்லல, இவன் யாருக்கிட்ட சொல்றான்? அந்த நூற்றுக்கு அதிபதி கிட்ட சொல்றான். எப்பா உங்க மகன் ரொம்ப சீரியஸா இருந்தா போதகரை அழைச்சிட்டு வர்றதுக்கு நீங்க வந்துட்ட. நீங்க வந்ததுக்குள்ள அங்க என்ன செஞ்சுட்டா? உடனே இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஓ ஹல்லேலூயா. எல்லாம் நல்லா கை தட்டுங்க பையன், ரொம்ப குளிர்தான். நல்லா கை தட்டுங்க தம்பி. ஹல்லேலூயா. பயப்படாதே. உடனே இவன் வேற எதுவுமே பேசல, நேர வீட்டுக்கு வந்தாரு. அந்த 12 வயசு பிள்ளை செத்து கிடக்குது. உடனே கையை பிடிச்சு என்ன செய்தாரு? தூக்கி விட்டு என்ன தூக்கி விடும்போது என்ன சொன்னாரு? தலி தாகுமி என்றார். அந்நிய பாஷையில பேசினாரு. உடனே அவ எந்திரிச்சு உட்கார்ந்துருக்கிறார். பிள்ளைய சாப்பாடு கொடுங்க, போங்க போங்க, அழுதுலாம் ஓடுங்கன்ட்டாரு. ஹல்லேலூயா. இவங்கிட்ட அப்ப அந்த விசுவாசம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அமைதியா இருந்தது ஒரு விசுவாசம். பேசிதான் விசுவாசம் கெடுமே ஒழிய
நீங்க பேசாம இருந்தா விசுவாசம் கொஞ்சம் கூடத்தான் செய்யும். கொஞ்சம் இந்த சிலர் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஏதாவது போட்டுட்டு மறுபடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா, என்ன கூடுதான்னு பார்ப்பாங்களா, அது என்னது அது? ஆமாம், ஷேர் மார்க்கெட்டில் போட்டுட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சில நேரம் நீங்க பேசிதான் விசுவாசம் கெடும், பேசாம இருந்தா விசுவாசம் உயரும். நிறைய பேர் அதனாலதான் அவிசுவாசம் வரும்போது வாயை அடைக்கணும். அவர்கள் வாயை அடைக்க வேண்டும். அவர்கள் வாயை என்ன செய்யணும்? அடைக்கணும். இதெல்லாம் நடக்குமா, இப்படி எல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னா ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். எப்படி இரு, பேசாம இரு. பேசிதான் விசுவாசம் கெட்டு போகும். இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் எப்படி ஆகுமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி நிறுத்து. நீ பேசாமல் இருந்தால் மூடனும். பேசிதாங்க இன்னைக்கு சமுதாயமே கெடுது. இன்னைக்கு அன்லிமிட்டெட் கால் போட்டான் பார்த்தீங்களா? முதல்ல எப்படி பேசுவான் தெரியுமா? ஒரு கால் அடிச்சுட்டு பார்ப்பான், அந்த டைம் ஆயிடுச்சான்னு பார்ப்பான். ஏன்னா அடுத்த காலுக்கு போச்சுன்னா என்ன ஆயிரும், சார்ஜ் ஏறு. இப்ப எவ்வளவு நேரம்லாம் பேசிக்குவோம். பேசுவேன் பேசுவேன் பேசிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு. சிலருக்கு ஒருத்தங்க டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க, ஒருத்தங்க கழுத்து சாஞ்சு போச்சு. டாக்டர் கண்டுபிடிச்சாரு, உன் கழுத்து சாஞ்சதுக்கு காரணம் உன் போனு தான். இப்படி வச்சுட்டே போறேன், வண்டி ஓடுறேன், இப்படி வச்சுட்டு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இவன் கழுத்து என்ன, நிறைய பேருக்கு என்ன ஆக போகுது, கழுத்து ஒரு சைஸ் ஆகி இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசி 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 பேசி. அதனாலதான் சிலர் இந்த இந்துல இதுல சொல்லுவாங்க, மௌன விரதம் இருப்பாங்க. நீங்க மாசத்துல ஒரு நாள் மௌன விரதம் இருங்க, நல்ல ஆசீர்வாதம் வரும். சும்மா பிள்ளைகளை திட்டுறது, பிள்ளைகளை சாபம் போடுறது, பிள்ளைகளை நீ எல்லாம் படிச்ச உருப்படிவியா விளங்குவியா, இந்த மாதிரி பேசி பேசி பேசி. கோபத்துல பேசாம இருங்க. கோபத்துல எப்படி பாஸ்டர் கொப்புளிச்சிருத, அடக்கு. குதிரைக்கு கடிவாளம் போட்டது மாதிரி என்ன செய்ய வேண்டியது இருக்கு. ஆமா, நிறைய காரியங்கள். லூஸ் டாக், லூஸ் டாக். அப்புறம் ஃப்ளோ டாக். என்ன டாக்? ஃப்ளோவில் ஏதாவது பேசியது. இந்த பிரசங்கர்களுக்கு இது பெரிய சோதனை. இது பிரசங்கருக்கும் ப்ரீச்சருக்கும் என்ன சோதனை? ஃப்ளோ தான் சோதனை. ஃப்ளோவில் எதையாவது ஒன்று விட்டுட்டு அப்புறம் ஐயோ அப்பா அப்பா நீக்கிட்டு இருக்கிறது. அதுக்காக பிரசங்கருக்கு ஃபுல் பீட்டில் வந்து பேசாமல் இருக்க முடியுமா? பேசுறது தானே பிரசங்கரின் வேலை. அல்லேலூயா. ஓகே, இப்போ இந்த விசுவாசம் வந்து தேவனுக்கும் நமக்கும் நடுவில் வந்து நிற்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் டக்குன்னு சொன்னார், பயப்படாதே. ஏன்னா இவன் பயந்துட்டான்னா அடுத்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான், புலம்ப ஆரம்பிச்சிருவான், பேச ஆரம்பிச்சிருவான். பேசின உடனே அங்கே ஆண்டவருடைய வல்லமை என்ன ஆயிரும், கட்டாயிரும். வேதம் சொல்லுகிறது, அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அநேக அற்புதங்களை அங்கே என்ன செய்யவில்லை, செய்யவில்லை. தேவனுடைய கையை நிறுத்துறதும் தேவனுடைய கையை செயல்பட வைக்கிறது என்னதான், விசுவாசம். Be faith continually. Hallelujah. Amen. இப்போ என்ன ஆகும், பலவீனத்தை இந்த விசுவாசம் மாற்றி எப்படி மாத்திரும்? சொல்லுங்க சார், நீங்க சொல்றத பார்த்தா ரொம்ப பரிதாபமா சொல்றீங்க. எப்படி மாற்றும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சாதனையாளர் இருக்கிற வேதனை என்னதான், பலவீனம். என்ன பலவீனம்? அவிசுவாசம். அதான் பலவீனம், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்ப ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, நம்ம என்ன ஜெபிக்காதவங்களா? ஒரு நாள் ஆயத்த ஜெபத்துக்கு வரலன்னா ஆண்டவர் என்ன எல்லாத்தையுமே அப்படியே ஆஃப் பண்ணியா போட்டுற போறாரு? நான் கேட்கிறேன். இல்ல ஒரு நாள் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வந்த உடனே எல்லாத்தையும் நிறுத்தியா விட்டுருவாரு? நான் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு போல எல்லா நன்மையும் கட் பண்ணி தூதன் கட்டளையா கொடுக்க போறாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி நான் ஃபாஸ்டிங் வர வேண்டாமா பாஸ்டர்? அது உங்க விருப்பம். அதனால நன்மை தடுபடு பண்ணி நான் உங்களை பொய்யா மிரட்டல, நான் த்ரெட்டன் பண்ணல. உங்களை நான் வந்து ஃப்ரீயா பேசுறேன். உங்களை நீங்க ஒரு நாள் ஜெபிக்கலன்னு ஒன்று ஆண்டவர் ஏப்பா தேவதூதர்களே எல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கன்னா சொல்லிட போறாரு. நீங்க ஜெபிக்கிறது ஜெபிக்காதது அது வேற சப்ஜெக்ட். இப்ப என்ன அப்படின்னா, உங்க ஃபெய்த் தான் முக்கியம். அல்லேலூயா. நீங்க 12 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களோ இல்லையோ, ஒரு நிமிஷம் உங்க விசுவாசம் ஹெவியா இருந்தா போதும், மிரக்கல் will happen.
சூழ்நிலை வரும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்ப ஒரு பிரச்சனை வருது, ஸ்தோத்திரம் 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 அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க போறோம். தேவன் அதை மாற்றுவார். ஹல்லேலூயா. நீ போய் 12 மணி நேரம் ஜெபம் பண்ண சொல்ல போறாரு. ஓ விசுவாசத்தை கொண்டாப்பா, கொண்டா 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 கொண்டா. என்ன ஆண்டவரே, ஃபெய்த்தை கொடு, ஃபெய்த்தை ரிலீஸ் பண்ணு, ஃபெய்த்தை ரிலீஸ் பண்ணு. இப்போ இந்த ப்ராப்ளம் ஸ்டாப் ஆக போகுது. நீ இல்ல ஆண்டவரே, நான் போய் அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து எண்ணெய் பூசி குளிச்சு எங்க போறேன், ஜெபம் பண்ண போறேன், அதெல்லாம் நிறுத்து. இப்ப நீ விசுவாசத்தில் இரு, விசுவாசத்தை செயல்படுத்து. ஹல்லேலூயா. சூழ்நிலை எப்படி இருக்கும், சூழ்நிலை பாதுகாப்பா இருக்கு, அதெல்லாம் பார்க்காத, என்ன பாரு. ஹல்லேலூயா. இதுதான் ஃபெய்த் ஆக்ஷன். ஃபெய்த் டக்குன்னு வேலை செய்யும். ஃபெய்த் என்ன செய்யும்? இந்த நாட்டு மருந்துக்கும் இங்கிலீஷ் மருந்துக்கும் ரொம்ப வித்தியாசம் சொல்றாங்க. என்ன மருந்துன்னா, நாட்டு மருந்து 40 நாள் சாப்பிடணுமா. ஒருத்தன் காய்ச்சல் நாட்டு மருந்து 40 நாள் சாப்பிட்டு கிடப்பானா? இவன் என்ன பண்றான், ஒரு பேராசிட்டமல் கொடுத்து உள்ள போட்டுட்டு தண்ணியை ஊற்றினா அரை மணி நேரம் கூட ஆகாது. எத்தனை நிமிஷத்துல? 10 நிமிஷத்துல என்ன ஆகுது? அவன் காய்ச்சல் மாதிரி ஃப்ரீயாகி கண்டதையும் திங்க ஆரம்பிச்சிருவான். அதுவரை காய்ச்சல்ல வாய் கசந்து போய் கிடப்பான், ஒன்றும் வேணான்னு இருப்பான். ஆனா அந்த காய்ச்சல் மாறினவனே கண்டதையும் திங்க ஆரம்பிச்சிருவான். ஃபெய்த் ஆக்ஷன். ஹல்லேலூயா. ஆமென். இது நீங்க போய் ஒரு பிரச்சனை உடனே போய் உபவாசம் இருக்கு, அதெல்லாம் முடியாது. இங்க இடத்துல எது வேணும் ஆண்டவருக்கு? வாட் காட் நீட்? ஃபெய்த். ஹல்லேலூயா. ஆமென். ஃபெய்த் வந்த உடனே எல்லா வீக்னஸும் மறைஞ்சு போயிடும். ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் விசுவாசத்தினாலே நீதிமான் வாழ்வான் அப்படின்னு ஆபகுக் சொல்றாரு. ஆபகுக் என்ன சொல்றாரு? நீதிமான் பிழைப்பான். எத்தனாவது வசனம்? ஆபகுக் 2:4-41. ஆபகுக் 4. தன்னுடைய விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இது ரோமர் 10:17 இந்த விசுவாசம் எப்படி நமக்கு கிடைக்குதுங்கிறத மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிங்க ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி. இப்ப நீங்க என்ன கவனிங்க, லிசன். உங்களுக்கு நமக்கு தேவை, மிரக்கலுக்கு என்ன தேவைன்னு சொன்னேன்? விசுவாசம். இது எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க 10 நாள் ஜெபம் பண்ணாட்டாலும் விசுவாசத்தை மட்டும் அப்படியே குறையாம வச்சுக்கணும். பரவாயில்லையா பாஸ்டர், 10 நாள் ஜெபம் பண்ணா அது எப்படியும் போங்க, ஆனா உங்களுக்கு எது குறையக்கூடாது. ஃபெய்த். ஃபாஸ்டிங்கே இருக்கல, நீங்க இந்த வருஷத்துல ஃபாஸ்டிங் இருக்கல. எனக்கு தெரியும் ரொம்ப பேர் ஃபாஸ்டிங் மாதிரி இருக்க வருது. ஆனாலும் 21 நாள் ஜெபம் நடக்கத்தான் செய்யும். ஹல்லேலூயா. ஆனா ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் பாத்தீங்களா, உங்களை நம்பி இல்லை, நான் கர்த்தரை நம்பி தான் இந்த ப்ரோக்ராம் போட்டிருக்கேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. இப்ப என்னன்னா, உங்கள்ட்ட இருக்கிற குறைவுகள், பலவீனங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க வாழக்கூடாது. எதுல வாழணும்? அப்ப விசுவாசம் எப்படி எனக்கு வருது? How to get the faith அப்படின்னா, word of God. It will come from word of God. Whenever read the Bible, you will receive the faith. வேதத்தை வாசிக்க 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 நீங்க விசுவாசத்துல ஃபீலிங் ஆகிட்டே இருக்கிறீங்க. இப்போ விசுவாசத்துல தான் எல்லாம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் ரொம்ப ஆக்ஷன் பண்ணி சொல்றதுனால உங்களுக்கு விசுவாசம் வரப்போறது இல்லை. உயிரை கொடுத்து பிரசங்கம் பண்றதுனால விசுவாசம் வரப்போறது இல்லை. அதை நீங்க தான் ஃபாலோ பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். இப்போ நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை ரோமர் 10:8 வாசிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த வார்த்தை எந்த வார்த்தை? எந்த வார்த்தை? கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்கு? உனக்கு சமீபமாய் உன் வாயிலும். இங்கதான் கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். இப்போ ஒரு பையனை கூட்டு ஒரு சங்கீதம் சொல்லுன்னா அவன் சொல்லிடுவான். வேண்டாம், நான் யாரையும் நோஸ் கட் பண்ண விரும்பல, ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளவு வீக்கா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்னமோ இந்த 14th ஆயத்தமாகறாங்களா, ரொம்ப எப்படியும் ஆயத்தமாயிட்டு போங்க, கவனிங்க. ஆனா வேத வசனத்துல எவ்வளவு குறைவுள்ளவர்களா இருக்கிறாங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் நான் யாரையாவது கூப்பிட்டு ஒரு சங்கீதத்தை எதையாவது சொல்லுப்பான்னு சொல்லலை நான். அதனால நீங்க எப்படியும் இருந்துட்டு போங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. இப்ப கவனிங்க. இப்ப இந்த வார்த்தை எங்க இருக்கிறது?
உன் வாயிலும் இருதயத்திலும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா மெமரி பண்ற வேர்டு வந்து ஒன்லி இன் த மைண்ட். ஆனா எங்க இருக்கணும் வார்த்தை? வாயிலையும். எல்லாரும் சொல்லுங்க, இந்த வார்த்தை எங்க இருக்கிறது? ஆமா, வாயிலையும் இருதயத்திலையும் வேர்ட் ஆஃப் காட் மட்டும் இருந்துச்சு வை. நான் ஒண்ணு உண்மையை சொல்றேன், எல்லா வாலிபர்களுக்கும் சொல்றேன். உங்க வாழ்க்கையின் உயர்வு யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்திடுவாரு. உங்க ஹார்ட்லையும் உங்க வாயிலையும். ஹார்ட்ல வேற எதையாவது வேற வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஹார்ட்ல என்ன இருக்கணும்? வேர்ட் ஆஃப் காட். வாயில என்ன இருக்கணும்? சொல்லுங்க, இந்த வார்த்தை எங்க இருக்கணும்? வாயிலையும். எல்லாரும் சொல்லுங்க, வாயிலையும் இருதயத்திலையும். வாயிலையும். இதுதான் மிரக்கலுக்கு. இருதயத்தில் இருக்கிற வார்த்தை மைண்டில் முதல்ல வருது. படிக்கும் போது மைண்டில் வருது. மைண்டில் வந்து நேர இருதயத்துக்கு போகுது. இருதயத்திலிருந்து இருதயத்தின் நிறைவை. அப்ப இருதயத்தை எதனால நிறைக்க வேண்டும்? வசனத்தினால. வசனத்தினால. பாசிட்டிவ் 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 வேர்ட். பாசிட்டிவ் பாசிட்டிவ். ஆனா பார்த்தா நெகட்டிவா தான் தெரியும். ஆனா நீங்க பாசிட்டிவ் மைண்ட்ல இருந்தீங்கன்னா ஹல்லேலூயா, என்ன நடக்கும்? டெய்லி we can receive miracle. என்னைக்கு ஒரு நாள் கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். அனுதினமும் நடக்கும். ஏன்னா எந்த அடிப்படையில்? that is not your faith life, sorry, prayer life. உங்க ஃபாஸ்டிங் லைஃப் அண்ட் பேசிக் இல்ல, உங்களுடைய விசுவாசத்துல. அதனாலதான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான. என்ன அர்த்தம் தெரியுமா? அவன் வாழ்வான். அவன் வாழ்வான். நீங்களும் நானும் வாழ்றதுக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய உந்து சக்தி என்னது? அது என்ன ஆகும் அப்படின்னா, உடைய பலவீனத்திலே உங்களை பலனடைய செய்யும். ஆமென் சொல்லுங்க. பலவீனம் வரும்போது, ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டு வரும்போது, இதெல்லாம் நடக்குமா, இந்த காரியத்தை எல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு தாட்டு வரும்போது, நீங்க அந்த இடத்துல ஃபெய்த்தை கொண்டு வைக்கணும். கர்த்தரால எல்லாம் முடியும், கர்த்தரா வச்சு என்னால இதை சாதிக்க முடியும் அப்படின்னு மட்டும் நீங்க ஆவியின் மண்டலத்துல நீங்க பேசிட்டீங்கன்னா, நீங்க பேசினபடியே நடக்கும், அவன் சொன்னபடி நடக்கும். அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே அவர்கள் விசுவாசத்தினாலே பலவீனத்தில். அவன் எதனால பலவீனத்துல பலன் கொண்டாங்க? அப்ப பலவீனத்துல பலன் வந்த போது அவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள்? அவர்கள் சாதிக்க ஆரம்பித்தார்கள். நீங்களும் சாதிப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அதனால உங்ககிட்ட இருக்கு, நான் ஒண்ணுமே ஜெபம் பண்ண மாட்டேங்க. நீ ஜெபமே பண்ணாத, நீ ஜெபமே பண்ண வேண்டாம். எங்கேயாவது ஒண்ணு வச்சு இருக்குவாரு, அப்ப நீ ஜெபம் பண்ணுவ. எங்கேயாவது வச்சு பிடிப்பாரு, தொட சந்தை சுழுக்குவாரு. நான் இப்படி எப்பவுமே நெகட்டிவா பேச மாட்டேன். நீங்க ஜெபமே பண்ணாதீங்க. ஆனா பி ஃபெய்த். எதுல இருங்க? எதுல இருங்க? விசுவாசத்துல இருங்க. விசுவாசத்துல தான் நீதிமான் என்ன செய்வான்? ஜெபத்தினால நீதிமான் பிழைப்பானி சொல்லல. ஆமென். 21 நாள் உபவாசம் கொண்டதுனால நீதிமான் பிழைப்பானி சொல்லல. ஊழியம் செஞ்சதுனால நீதிமான் பிழைப்பானி சொல்லல. நீதிமான் எதில பிழைக்கிறான்? அதனால do not lose your faith. Have faith. Hallelujah. எப்படி இருங்க? விசுவாசத்தை உடையவராயிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தை. மிரக்கலுக்கு அவருக்கு என்னங்க பிரச்சனை? அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின ஐஸ்வர்ய கோடீஸ்வரங்க. அவருக்கு என்ன பிரச்சனை? நான் பிரச்சனையெல்லாம் எங்கதான் இருக்கு? நீங்க வாயையும் இருதயத்தையும் மட்டும் காத்துக்குங்க. இந்த 2 மாசத்துல நிறைய மிரக்கல் நடக்கும். ஆமென். we will receive many miracle. ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே அவர்கள் பலவீனத்தில். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரே அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. நீங்க வாயை திறக்காதவரை you will not get the miracle. வாயை திறங்க. வாயை திறந்து சொல்லுங்க. விசுவாசத்தினால் நீதிமானாகிய நான் பிழைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நான் வாழ்கிறேன், விசுவாசத்திலே வாழ்கிறேன். ஹல்லேலூயா.
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால்